போ, மரியாதையா போயிடு, இல்ல கூட கொன்று வேண்டாம். நான் போறேன். நான் போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரிஞ்சா என்ன அடிச்சதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவேன். போக சொல்றா இவனை. அண்ணே, ஏதோ சொல்ல வரானே. சொல்லு. இது நீ போட்ட சொத்துல வளர்ந்த உடம்புன்னு. என்ன அடி, வெட்டு, கொள்ளு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா மத்தவனை அடிக்க முடியுமாண்ணே? புரியுற மாதிரி சொல்டா. அண்ணே, கல்யாணம் பண்ணிட்டு ஊர்ல ஜோடியா போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுவாங்க. எல்லாரையும் வெட்டிடுவியானே நீ? ஏய், சுத்தி வளர்த்து பேசாத. சொல்ல வந்ததை தெளிவா சொல்லு. அதான் முருகனோட கெட்டு போல. நல்லவன் நமக்கு தெரியும், ஆனா ஊருக்கு. அண்ணே, ஒரு மனுஷன் தனக்காக வாழ முடியாதுண்ணே, ஊருக்காகத்தான் வாழ்ந்தாகணும். அதனால அந்த பொண்ணை மறந்துருங்க. அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஏய் மாப்பிள, அட இங்கதான் இருக்கியா? உன்னை தேடி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க. இந்த கும்பல என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேன், முக்கியமான விஷயம் பேசணும்பா. மாப்பிள, வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கான், ஜோசியக்காரி சொல்லிட்டாரு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுப்போம். உனக்கு சந்தோஷம் தானே? என்ன மாப்பிள, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ வாயை பொத்திட்டு சும்மா இருக்க? என்னடா பண்ணிக்க? முதல்ல எல்லையில மேட்ட கலந்து போட்டா நம்ம தோட்டத்துல வடிக்கிட்டது. பாப்பா மாப்பிள, உக்காரு, நல்லா உக்காரு. என்னையா இப்பதான் என் மாப்பிளைக்கு கல்யாணம் வந்திருக்கு. என்ன மாப்பிள? இல்ல மாமா, இல்லதா வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுங்க, அதான் நல்லது. மாப்பிள, சும்மா தமாஷ் பண்ணாதீங்க மாப்பிள. இல்ல மாமா, நிஜமா தான் சொல்றேன். என்ன ஆச்சு? அவளுக்கு தான் என்ன பிடிக்கலையே. அவ மனசுக்கு பிடிச்சவனையாவது கட்டி வைங்கன்னு சொல்றேன். அவதான் சின்ன பொண்ணு, அறியாத வயசு. நாம தான் நல்லதுங்கிறத எடுத்து சொல்லலாம். நல்லது நாம சொல்லுவோம், கெட்டத என்ன மாப்பிள்ள சொல்ற? என்ன எதுவும் கேட்காதீங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. அதுதான் ஏன் கேட்கிறேன். எவ்வளவு சின்ன எட்ட சொத்தீங்க நான் என்ன சொன்ன? இது எனக்கு என் மாமனுக்குள்ள பிரச்சனை. நீங்க போங்கடா. யாரு அவனுக்கு மாமன்? எப்ப என் பொண்ணை பத்தி அந்த வார்த்தை சொன்னியோ அப்பவே உனக்கும் எனக்கு அந்த உறவு அறுந்து போச்சு. பொண்டாட்டி கூட பிறந்த ஒரே தம்பின்றதுக்காக என் பொண்ணைய உனக்கு குடுக்கணும் நினைச்ச பாரு. இதுவும் பேச, வேலை பேசுற. என் பொண்ணைய எட்டனிய வேணும் மாமா, சொன்னா கேளுங்க. உன்னை நம்பினா என் பொண்ணை கொடுக்கலாம் நினைச்சேன். வேணாம். எச்சக்கால நாய் அவங்களோட மாப்பிள என் பொண்ணு நல்ல மரியாதை கொடுத்துக்கிறான். அனாத நாய உன்னை நம்பி பட்டணத்துக்கு போய் என் பொண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு அவன் மேலே பொய்ய புரியா? சும்மா விட மாட்டேடா. மனுஷன் மாமா, பொண்ணை கட்டிக்கிற மாமா. சொல்ற நல்லா கேட்டுக்க. இந்த ஊர்ல என்ன மீறி எவன் உனக்கு பொண்ணு கொடுக்க நான் பாத்துக்கிறேன். குறிச்ச அதே முகூர்த்தத்துல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து என் பொண்ண மகாராணி மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கல, இந்த காலையில ஆத்தா ஒருத்தனுக்கு முந்திவர்கள் நினைச்சுக்கடா. ஏண்டா செல்வா, ஐயா வேலையெல்லாம் ஜோரா நடக்குதா? நல்லா நடக்குது ஐயா. அந்த கடாவை கொண்டு கோயில கட்ட சொன்ன கட்டிட்டியா? காலையில கருப்பம் கொண்டு போய் கோயில கட்டிட்டாங்க ஐயா. பூசாரிக்கு தகவல் சொல்லியாச்சா? சொல்லி அனுப்பி விட்டுருங்க ஐயா. நீ போய் இந்த பாண்ட சிட்டியாருடைய குழம்புக்காகிற ஜாமான் எல்லாம் கட்டி வச்சு சொல்லிட்டு வந்தேன். கட்டி வச்சிருப்பானுங்க, நீ போய் எடுத்துட்டு வந்துரு. என்ன, எந்த பொருளையும் தவறாம எடுத்துட்டு வந்துடணும். சரிங்க ஐயா, போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் ஐயா. என்ன மாப்பிள, மெட்ராஸ்ல பயங்கர வெயிலாம, இங்க சூடு அதிகமா? உன்னை விட சூடு கம்மி. என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேளு. மாப்பிள, அது வந்து அதான் என்னது, இந்த ஒண்ணு இல்ல, நீங்க கேட்க பொங்கல்
இப்படியே கேக்குறது மச்சான் வந்து சினிமால ஹீரோவும் ஹீரோயினும் கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்து நடிக்கிறாங்கல்ல அது நிஜமா டூப்பா? அதுவா ஜோதிகா சொல்ல சொன்னாங்களே ஆண் சொல்லியா பெண் சொல்லியா? அதுவா நவீன நேர்ல பார்க்கும்போது அப்படியே இருக்கும். சும்மா சிலம்பரம் 9 மறுபடியும் ஒரு சேரமா சொன்னாங்களே அது உண்மையா உங்களுக்கு போட்டேன்னா நம்ம வாழ்க்கையை பத்தி பேசுறதுனால யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? முருகா இது வரைக்கும் எத்தனை படம் பண்ணிருப்பேன்? 4 படம். அப்ப 4 விதமான ஹீரோ பாத்துருப்பேன், 4 விதமான ஹீரோயின் பாத்துருப்பேன், 4 விதமான வில்லன்களை பாத்துருப்பேன். இந்த 3 பேரை வச்சு படம் பண்ண போற இல்ல, அது எந்த மாதிரி ஒரு கதை, நாங்க எப்படி நடிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன்னா அதை உள்வாங்கி நடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. சும்மா இருங்கடா, எப்பயுமே சும்மா தான் பாருங்க. அதனால பேச கேக்குறோம். இப்பயே சொல்லிட்டே வச்சுக்க, நாங்க அப்படியே மரளவுல உள்வாங்கி அதை அப்படியே வெளியே கொடுத்துருவோம். அது வந்து அப்புறம் ஊர்ல பசங்க கூட்டி வந்த நடிக்க வச்ச சொதப்பிடானுங்க அப்படின்னு போய் கெட்டு போகக்கூடாதுல்ல. எப்படி நடிக்கணும் எப்படி நடிக்கணும் சும்மா டார்ச்சர் பண்ணாதீங்கடா. இல்ல நாளைக்கு அந்த கடை வெட்டுறது பத்தி உங்களை விட்டுடுவேன். வில்லன் மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்கேன். வில்லன் மத்தா தேசத்தை கொடுத்துட்டா. இன்னைக்கு ட்ரையல் பாக்குறோம், நாளைக்கு உங்களை நடிச்சு காட்டுறோம். அப்படி நடிக்கணும் மட்டும் பாரு. முருகா முருகா இந்தப்பா இந்த காஃபி குடி. என்னப்பா முகமெல்லாம் வாடி இருக்கு? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? ஏய் எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லுடா. எனக்கு உடனடியா ஒரு 2000 ரூபாய் பணம் வேணுமா? என்னது 2000? எதுக்குடா? எனக்கு சாயந்தரமே நான் சென்னைக்கு போறேம்மா. என்னப்பா அப்படி சொல்ற? நாளைக்கு உன் மருமகனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறோம், அதுக்கு தாய் மாமா மடி வேணும். நீ பேசாம போயிட்டா அப்புறம் காது எப்படி குத்துறது? எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நான் அவசியம் போயாகணும். சரிடா, நான் கட்டி போட்டு இருன்னு சொன்னா இருக்கவா போற? இந்த பாரு, நாளைக்கு உன் மருமகனுக்கு காதை குத்திட்டு நீ கிளம்பு. சிரிப்ப பாரு சிரிப்ப. என்னடா பஞ்சாயத்து இது? செட்டப்பே சரியில்லையே. அதுக்காக உனக்கு செட்டு போட சொல்லட்டுமா? அது இல்லப்பா, பஞ்சாயத்துல ஒரு சொம்பு வேண்டாமா? உன் கண்ணுல கழுவப்பாலை கரைச்சு ஊத்தா அங்க வர குடத்தையும் வச்சிருக்கான். ஊரே கழுவலாம் போட்டுருக்கு. ஆளாளுக்கு பேசாம இருந்தா இப்படி. அப்ப நம்ம பேசுனது என்னமா? முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. நம்மளை இவரு மதிக்க மாட்டேங்கிறானுங்களே. இந்த வந்துட்டாயா? இவனா இவன் ரொம்ப பேசுவானப்பா. வணக்கம். போதும். என்னமோ 15 பேர் தீர்ப்பு சொல்ல போற மாதிரியே போறத பாரு. வேட்டு தறி கீழே வந்து போகுது. பஞ்சாயத்தை கூட்டினது நம்ம முனுசாமி. விஷயத்த சொன்னாதானே என்ன ஏதுன்னு தெரியும். விஷயமே தெரியாது. ஐயா, என் பொண்ணு வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப இந்த 3 பசங்க கெடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க ஐயா. அநியாயமா இருக்கு. ஐயா ஒரு ஒத்தியை கூட பாக்கலையா? என்ன புதுசா பண்ண கற்பழிக்க முயற்சி பண்ணா அவன் ரத்தம் குதிக்காதா? அப்படின்னு நான் தானப்பா. நல்ல வேலை பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தால பரவாயில்லைங்க, நாங்க போய் காப்பாத்திட்டோம். இல்லன்னா என் பொண்ணு கதி என்ன ஆயிருக்குங்க ஐயா. அட போயா, கைய பிடிக்க கூட மூக்க கடிச்சா. என்னால இந்த ஊர்ல சுதந்திரமா சுத்தவே முடியலங்கய்யா. ஏன்டா அப்படி செஞ்சீங்க? ஐயா, நம்ம கவுண்டர் பையன் முருகன் இல்ல, மெட்ராஸ்ல சினிமால டைரக்டர் ஆயிட்டான். இல்லங்கய்யா, அவன் எடுக்க போற படத்துல எங்க 3 பேருக்கு வில்ல வேஷம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்கா. அதுவும் ஒரு பொண்ணை வந்து கதை கற்பழிக்கிற வேஷமா. அதுக்காக ஒரு சின்ன ஒத்தியக்க முயற்சி பண்ணான், அதுக்கு எடுத்து விட்டான். இந்த பாருங்கப்பா, முருகன் பையன் செவனேன்னு கிடக்குறான். ஏங்க சிவன் பையன் தாங்க முருகன். என்ன பெருசு புராணத்தையே மாத்துது? நீங்க 3 பேர் இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணீங்க, முனுசாமி பொண்ண உங்க 3 பேர்ல ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருவேன். நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு. முனுசாமி பொண்ண கட்டி வச்சிருவேன் 3 பேர்ல ஒருத்தனுக்கு. அப்படியே திருப்பி சொல்றான். நம்ம சவுண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலையா? செண்பகத்தாங்க கூப்பிட்டேன், விளக்கமா பிஞ்சு அப்படி சொல்லிட்டான். ஏடா இந்த தாலிய. அவங்க 3 பேரும் மறுபடியும் ரிஹர்சல் பார்க்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திரும்பி வர வரைக்கும் இந்த பஞ்சாயத்து இப்படியே இருக்கணும். இதுதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, அது வரைக்கும் கஞ்சி தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா என்ன? வாங்க வாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். ஐயா கத்திய வைக்கிற அம்மா அதுக்குள்ள அடிக்கிறாங்க ஐயா. நடக்கிறா பிடிச்சு நீ பாத்து பாத்து வலிக்க கூடாது குழந்தைக்கு. மெதுவா மெதுவாட பாத்து. கெடா வெட்டியாச்சா? கெடா வெட்டியாச்சாவா? கெடா வெட்டி குழம்பு வச்சாச்சுங்க. நான் வாரத்துக்குள்ள அவசரப்பட்டு கெடா வெட்டி குழம்பு வச்சாச்சா? அடே வாசனை ஆளை தூக்குத. சூடு ஆறதுக்குள்ள போய் ஒரு புடி புடிச்சிட வேண்டியத. ஓடு. இப்பதான் என் செல்லம் அழகா கிளம்ப வேண்டியதானே? இனிமேதான் எல்லாமே ஆரம்பம். புடிங்க, பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. என்னடி செய்யணும்? என் சொத்து பூரா என் பேரனுக்கு தான். இதுக்கு மேல என்னடி செய்ய சொல்ற? உங்க சொத்து யாருக்கு வேணும்? அவனுக்கு செயின போடுங்க.
செயினா ஏன்டா உத்தராட்சி கொட்டதான் இருக்கு கட்டி போட்டுட்டுமா? உங்க உத்ராட்ச கொட்டை யாருக்கு வேணும்? இங்க பாருங்க செயின் போடுறி போடுறேன். செயின் நீங்க லட்ச லட்சமா சம்பாதிச்சு கொடுத்தீங்கல்ல, அதுல சேர்த்து வச்சு என் பேரனுக்கு வாங்கினேன். வாடா 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 வாட மாப்பிள்ள வாங்க போலாம்.